மக்களவை தொகுதியில் சுமார் 1,00,000 வாக்காளர்கள் வாக்குப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு உடனடியா ரிட்டர்னிங் ஆபீசருக்கும் அப்சர்வருக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது இது எல்லாம் ஒரு பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்றோம். அந்த பூத் எல்லாம் நீங்க 60% ஓட்டை நீங்க டெலிட் பண்ணிட்டு அதுல வாக்குப்பதிவு நடத்தி அதுல என்ன வரப்போகுதுங்கண்ணே? அது என்ன நியாயமா? அந்த தெப்பக்குளத்துல ஒரே இடத்துல 200 ஓட்டு டெலிட் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு நியாயமாக அது இருக்கும்? அதனால இதெல்லாம் கண்டிப்பா நாங்க டாக்குமெண்ட் பண்ணி அங்கங்க ஆர்ஓட்டியும் அப்சர்வர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஓவராலா சேலஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட 1,00,000 வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கீட்டின்படி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. நார்மலா உங்களுக்கு டெலிட் பண்ணும்போது ஷிஃப்டடும்பாங்க, டெத்தும்பாங்க, ஆப்சென்ட்பாங்க. இந்த 3 விஷயத்தான் பார்ப்பாங்க. ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத், ஏஎஸ்டி அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க. கணவர் வாக்கு இருக்கு, மனைவி வாக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்க நம்பலீங்கன்னா இங்க உள்ள நீங்க ரேண்டமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாக்குறோம். நீங்க ஜஸ்ட் உள்ள போய் பாருங்க, ஒரு அம்மா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க ரேண்டமா. கணவன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. அவர் 2021 தேர்தலில் ஓட்டு போடல. அவர் பேர் மர்மமா இருக்கு, ஆனா என் பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேருக்கு நடத்தக்கூடாதுங்கண்ணா. அதாவது பேருக்கு நடத்தக்கூடாது. பேருக்கு ஆபீசர்ஸ் ஒரு பிரஸ் மீட் வச்சுக்கிட்டு பேசிட்டு வாக்காளர் முகாம்ங்கிறது கீழே போகணும், வீட்டுக்கு போகணும், ரீச் அவுட் பண்ணணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.